வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு லெஹங்காவும் அதுக்கு ஒரு அழகான க்ராப் டாப்பும் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஒரு saree எடுத்திருக்கேன். இது கிஃப்டாக வந்த saree. இந்த சாரியில் ஒரு லெஹங்கா தைக்கலான்னு எடுத்திருக்கிறேன். சாரியோட ப்ளவுஸ் பார்ட்டில் க்ராப் டாப் தைக்கலான்னு எடுத்துருக்குறோம். லைனிங் கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு 28 இன்ச்சஸ் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் அளவு 8 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது ஒரு லைன் போட்டு வரைஞ்சி விட்டுறணும். பாட்டமும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டமில் மட்டும் ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். இந்த 2 இன்ச்சஸோட ஹிப்போட அளவை நம்ம லைன் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எல்லா அளவுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பாட்டமுக்கு தேவையான லைனிங் பார்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாரியை நம்ம எடுத்துக்கலாம். சாரியில் நம்ம 30 இன்ச்சஸ் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோம். 2 இன்ச்சஸ் பெல்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதனால் டோட்டல் ஹைட்டு 32 இன்ச்சஸ். சாரியில் நம்ம ஃபஸ்ட்டு 30 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்டர் இருக்க சாரீனா பார்டரோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே அளவை சாரீ ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சாரீ 4 ஃபோல்டாக நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ 3 மீட்டர் எடுத்துக்கும் போது நிறைய ப்ளீட்ஸ் வைக்க முடியும். அதனால் 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது லைனிங் கிளாத் மேலே வச்சு நம்ம பாட்டம் கிளாத்தை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத் வச்சுட்டு அது மேலே பாட்டம் கிளாத் வச்சுட்டு ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லைனா 1 இன்ச் அளவுக்கு வச்சா போதும். இது மாதிரி நெருங்க வைக்கும்போது நம்மளோட லெஹங்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரே டைரெக்ஷனில் ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். ஃபுல் 3 மீட்டர் கிளாத்தையும் அந்த லைனிங் கிளாத்தோட ஹிப் அளவில் வர மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது ப்ளீட்ஸை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தடவி இப்படி நேரம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டே வரணும். இப்போ ப்ளீட்ஸ் வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ் மேலே நம்ம நீள்வாக்கில் இந்த மாதிரி தையல்கள் போட்டுகிட்டே வரணும். அடியில் இருக்க லைனிங் கிளாத்தை மேல் பக்கமாக எடுத்து அந்த பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் இந்த மாதிரி தையல் போடணும். இந்த நேர் தையல் போடும் பொழுது 2 தையல் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா தையல் பிரிஞ்சு வந்துடும். அதாவது கெட்டி தையல் போட்டுக்கணும். ப்ளீட்ஸ்லாம் அயன் பண்ணி எடுத்துருக்குறோம். இதே மாதிரி அயன் பண்ணிக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஹிப்பில் நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போட்டதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது பேக் சைடு லைனிங் கிளாத் இருக்குது. இப்போ இந்த பாவடையை அப்படியே நம்ம விரித்து போட்டு அதோட லைனிங் கிளாத்தையும் ஸ்கர்ட்டையும் தனித்தனியாக நம்ம தெரிகிற மாதிரி எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் ஸ்கர்ட் துணியும் ஓரங்களை இந்த மாதிரி அடித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை ஓரங்களை அடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டோட ஓரங்களை அடித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஓரத்தை நம்ம அடித்து எடுத்தாச்சு. லைனிங் கிளாத்தையும் உள் பக்கம் 2 ஃபோல்டில் மடித்து விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பெல்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஹிப் அளவை கரெக்டாக அளந்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 16 இன்ச்சஸ் இருக்குது. இதோட ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து 18 இன்ச்சஸ் நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்தோட ஹைட்டு 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். அதே அளவு லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஹிப்போட அளவுலேருந்து 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி நம்ம எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எலாஸ்டிக் 1.5 இன்ச் எலாஸ்டிக்கு.
ஸோ இப்போது 2 பக்கமும் சேர்த்து ஒரு ரவுண்டுக்கு 28 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பெல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அதோட 4 பக்கமும் நம்ம ரெண்டையும் சேர்த்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். பெல்ட்டோட 2 பக்கமும் ஒரு இன்ச் மட்டும் உள்பக்கமாக மடித்து நம்ம அடித்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 ஓரங்களையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கேப் நம்ம எதுக்காக கேப் விடணும்னா இந்த கேப் வழியாக தான் எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே வைக்க முடியும். அதனால் ஒரு இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம தைக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கேப் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பெல்ட் எடுத்து ஸ்கர்ட்டோட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெல்ட்டை அதோட பேக் சைடு திருப்பி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்து பக்கம் திருப்பி எடுத்துக்கிட்டு ஸ்கர்ட்டை பெல்ட்டுக்கு உள்ளார வர மாதிரி நம்ம விடணும். இப்போது ஸ்கர்ட்டும் பெல்ட்டும் சேர்கிற இடத்துல பின்னெல்லாம் போட்டு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நகராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹிப் பகுதியை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம பின் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பெல்ட்டோட ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. பெல்ட்டோட இன்னொரு பக்கத்தை 1 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுடணும். இப்போது பெல்ட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ உள் பக்கம் பார்த்திங்கன்னா பிசுறு எதுவுமே இல்லாமல் அதை ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் 1 இன்ச் மடித்து டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ற அடிச்சிருக்கோம். அதனால் பெல்ட் பகுதி இப்போது ரெடி ஆகிருக்கு. இப்போது இங்கே இருக்கிற இந்த சின்ன ஹோல் வழியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எலாஸ்டிக்கை உள்ளர ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கோடு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை பின் பண்ணிவிட்டு நம்ம பாவாடை நாடா கோக்குற மாதிரியே இந்த ஹோல் வழியாக எலாஸ்டிக்கை உள்ளே எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கமாக வெளில எடுத்துடணும். இப்போது எலாஸ்டிக்கு நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இப்போ எலாஸ்டிக்கோட 2 கார்னரையும் ஒன்றா வச்சு நல்லா கெட்டியாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் போடும்போது எலாஸ்டிக் பிரிஞ்சு வராமல் சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். இப்போ எலாஸ்டிக் வச்சு அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த கேப் வழியாக ஒரு நாட்டோட நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நாட் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இது வந்து ரெடிமேடாக வெளியிலையும் கிடைக்கிது நாட்டு. நான் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த நாட்டையும் எலாஸ்டிக் மாதிரியே ஒரு பக்கமாக விட்டு இன்னொரு பக்கமாக நம்ம எடுத்துக்கிட்டு நாட்டோட எண்டில் ஏதாவது ஒரு லட்கன் டிசைன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். பூ செய்கிறதுக்கு நம்ம 4 பீசஸ்ஸு 3 இன்ச்சஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பீசஸை ட்ரையாங்கிளாக நம்ம மடித்து விட்டுட்டு நாட் மேலே இந்த மாதிரி வச்சு அப்சைட் வரா மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பூ டிசைன் வந்து எத்தனை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4, 5, 6ன்னு நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பெல் டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம நாட்டில் ஜாயின் பண்ணும்போது அது ஹிப் கிட்ட ஜாயின் பண்ணி நம்ம பார்த்தாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை தனியாகவும் செஞ்சு அந்த இதில் ரோப்பில் வச்சு கையாலையும் நூல் வச்சு தைச்சி விட்டுக்கலாம். இப்போது லெஹங்கா ஸ்கர்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ க்ராப் டாப்பு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து எடுத்துக்கிறோம். அதை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். டாப்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். 14 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நெக்கு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டரு 2 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோலு 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். நெக் டெப்த்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணி வச்ச எல்லா அளவுகளையும் இந்த மாதிரி ஸ்கேல் போட்டு வரைஞ்சி விட்டுடலாம். செஸ்ட் அளவு 8 இன்ச்சஸ், அதோட +1 இன்ச் சேர்த்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேக் சைடு தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். வேஸ்ட் அளவு 7 இன்ச்சஸ் +1 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஆர்ம் ஹோல் அளவையும் வேஸ்ட்டையும் நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். நெக்கு ரவுண்ட் நெக்காகவும் ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச் அளவு மார்க் பண்ணியும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்கு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு அதோட +2 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா பேக் சைடு நம்ம கட் பண்ணி ஹூக் தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு 2 பக்கமும் நம்ம மடித்து விட்டுருவோம். அதனால் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம நெக்கில் மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோலு அதே அளவுக்கு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு சீவிங் அலவன்ஸும் விட்டுடணும். நெக்கோட டெப்த்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அளவு எல்லாத்தையுமே வரைஞ்சி விட்டுடலாம். ஆர்ம் ஹோலு சேம் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட் அளவு 8 இன்ச்சஸ் ப்ளஸ் அதோட 1 இன்ச்சு சீவிங்கு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை அது மேலே அப்படியே எடுத்து வச்சு நம்ம ஆர்ம் ஹோலு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போது வேஸ்ட் அளவு 7 + 1 + 2 அப்படின்னு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எல்லா அளவுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பார்ட்டுக்கு தேவையான லைனிங் கிளாத்தும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்ச கிளாத்தையும் பேக் கட் பண்ணி வச்ச கிளாத்தையும் எடுத்து நம்மளோட டாப்ஸ்க்கான கிளாத் மேலே வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாரியில் எடுத்ததுனால பார்டர் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வரா மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அதை மாதிரி டிசைன்ஸ் வரா மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி போட்டாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட நெக் பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ஓரங்களையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட கார்னர்ஸ்லலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எட்ஜஸ் கட் பண்ணி விட்டுட்டு அதோட ஃப்ரண்ட் சைட் பேக்காக நம்ம உள் பக்கமாக கை விட்டு எடுத்து விட்டுறணும். அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏதாவது பென்சில் மாதிரி ஏதாவது வச்சு நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுறணும். இப்போது நெக்கு, ஆர்ம் ஹோல் அப்புறம் சைட்ஸ் எல்லா பக்கமும் நம்ம மேலே ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத் கொடுத்து தைக்கும் பொழுது மேலே நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். பாட்டம் பகுதியில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு பீஸ் கொடுத்துட்டு பின்பக்கமாக அதை திருப்பி வச்சு மடித்து விட்டு அடித்து எடுத்துக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் பேக் சைடும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பேக் அளவை சமமாக மடித்து விட்டுட்டு சென்டர் பகுதியில் மார்க் பண்ணி விட்டுடணும். மார்க் பண்ண இடத்த நம்ம கட் பண்ணி 2ஆக பிரித்து எடுத்துக்கணும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமும் 1 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம மடித்து அடித்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் ஹூக் தைக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் அதோட ஐ தைக்கிறதுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி 2 பக்கமும் 1 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து எடுத்துக்கணும். இப்போது பேக் பார்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போது இதை ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதோட சைட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். இதோட பாட்டம் பகுதியை, பேக் சைடோட பாட்டம் பகுதியை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக அப்படியே மடித்து விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைட்ஸு, ஷோல்டர் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஹூக்கும் ஐயும் நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான க்ராப் டாப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்கில் உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் டிசைன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் ஃபேஷன் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் வர எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.